ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வெயிட் ப்ராப்ளம் இல்லை, என்னோட ஃபேட் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணால் போதும், இந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண எதனா டிப்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான 5 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேஸில் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் பாருங்கள், நிறைய மாவுச்சத்து தான் இருக்குது. இன்சுலின் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நாளடைவில் நம்மளுக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது. உங்கள் உடம்புல எந்த பகுதியில் ஃபேட் அதிகமாக இருந்தாலுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம வயிறு பகுதியில் இருக்கிற ஃபேட் தான் நம்மளுக்கு தொப்பையாக கன்வெர்ட் ஆகுது. கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற ஃபேட்டை விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் இந்த ஃபேட் இருக்கணும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். நெஞ்சிலிருந்து வயிறு பகுதி வரைக்கும் தான் நம்ம ஆர்கான்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதில் அதிகமாக ஃபேட் இருக்கும்போது நம்ம ஆர்கான்ஸ் எல்லாமே பம்ப் பண்ண விடாது. ஸோ இந்த ஃபேட்னால தான் நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது. இந்த ஃபேட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபெல்லி ஃபேட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். நம்ம பாடியில் ஃபேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரியான ஃபேட் இன்டேக் பண்ணணும் அப்படின்னா குட் ஃபேட், ஃபேட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 6. ஒமேகா 3 அப்படின்னா குட் ஃபேட், அதாவது நல்ல கொழுப்பு. ஒமேகா 6 அப்படின்னா ஃபேட் ஃபேட், கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் குட் ஃபேட் அதிகமாக எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் ஃபேட் அதுவாகவே ரெடியூஸ் ஆகும். ஃபேட் ஃபேட் ஃபுல்லாக வெளியே வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடியில் குட் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபேட் ஃபேட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ உங்கள் பாடியில் குட் ஃபேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப்பில் ஒமேகா 3 ஹெர்பல் லைஃப் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒமேகா 3 ஹெர்பல் லைஃப் லைனை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் பாடியில் குட் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். உங்கள் பாடியில் குட் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த ஹெர்பல் லைஃப் லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.